கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, 1858 ஆண்டு பிப்ரவரி முதல் அக்டோபர் வரைக்கும் 18 முறை அன்னை மரியா மசபியல் என்ற குகையிலே பெர்னதெத் அம்மாளுக்கு காட்சி கொடுத்தார். பல வெளிப்பாடுகளை அவருக்கு அளித்தார். மிக குறிப்பாக அந்த இடத்திலே ஆலயம் கட்ட வேண்டியும், அந்த இடத்திலே பீரிட்டு கிளம்புகின்ற அந்த புனித நீர் சுனையும் இன்றளவும் அந்த காட்சிகளுக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். ஏராளமான மக்கள் இன்றும் இறை அனுபவம் பெறவும், அன்னையின் ஆசீர் அருள் குணம் நலம் அடையவும் இன்றைக்கும் செல்லுகிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த ஒரு காட்சியின் அடிப்படையிலே உலகமெல்லாம் இது மக்கள் அறிந்து கொள்ளவும், இந்த காட்சிகளை அவர்கள் தத்துவரூபமாக புரிந்து கொள்ளவும் வேண்டி ஒரு படம் ஒன்றை எடுத்தார்கள். அந்த படம் என்பது த சாங் ஆஃப் பெர்னடெட் என்ற ஒரு தலைப்பிலே எடுக்கப்பட்டது. அந்த படம் இன்றைக்கும் மிக பிரபல்யமாக மக்கள் மத்தியிலே இருப்பதை நாம் அறிவோம். அந்த படத்திலே தொடக்கத்திலேயே ஒரு 2 வரிகள் வரும். அந்த 2 வரிகள் என்னவென்று சொன்னால், those who believe in God don't require any miracle. Those who do not believe in God, no miracle is possible என்ற 2 வார்த்தைகள் வரும். ஆண்டவரை, கடவுளை நம்புகின்றவர்களுக்கு எந்த ஒரு புதுமையும் தேவையில்லை. ஆனால் ஆண்டவரை நம்பாதவர்களுக்கு எந்த புதுமையும் அவர்களுக்கு எடுபடாது. இதுதான் அந்த வரிகள். இது உண்மை. இந்த லூர்து நகர் புனித இந்த புதுமைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. அதன் வழியாக அன்னையினுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அகில உலகமே இன்றைக்கும் நினைவு கூர்ந்து பாராட்டி போற்றி கொண்டாடுகின்ற ஆண்டவர் இயேசு அன்னை மரியா வழியாக மாசில்லா பிறவியாக இந்த பெண்மணி பிறந்தாள் என்பதை உணர்ந்து கொள்கின்ற வரலாற்று இடமாகவும் நிகழ்வாகவும் ஒரு அடையாளமாகவும் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு புதுமையை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த வகையிலே தான் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை நம்பாதவர்களுக்கு எப்படிப்பட்ட புதுமையாக இருந்தாலும் அது அவர்களுக்கு எடுபடாது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நற்செய்தியிலே பாருங்கள், பரிசேயர்கள் இயேசுவிடம் வாதாடத் தொடங்குகின்றனர். என்ன அந்த வாதம் என்று சொன்னால், நீர் மெசியா என்று சொல்கிறேன். நீர் மெசியா என்றால் வானத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசேயர்கள் ஏறக்குறைய இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசுவினுடைய அரும் செயல்களையும் அவருடைய போதனையையும் அவருடைய வாழ்வையும் கண்டவர்கள், பார்த்தவர்கள், கேட்டவர்கள். இவ்வளவு அருள் அடையாளங்கள் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட இந்த பரிசேயர்கள் இன்னும் தொடர்ந்து அடையாளங்களையும் கேட்டால் அவருக்கு நிச்சயமாக இவர்கள் கேட்பது என்பது இவருடைய சுயநலத்திற்காக என்று தவிர உண்மையாகவே இறைவனை நம்புவதற்காக இல்லை என்பதைத்தான் அவர் உணர்கின்றார். ஆண்டவர் இயேசு அடையாளங்களுக்கு எதிரானவர் இல்லை. காரணம், அடையாளங்கள் என்பது மனிதனுக்கு இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய புனிதர்களுடைய சுரூபங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபம் மற்றும் பல நிலைகளிலே நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், அடையாளங்கள், நிகழ்வுகள், இதையெல்லாம் மனிதனுக்கு அவசியம். ஆனால் இவைகள் தான் கடவுள் என்று அல்ல. கடவுளை நம்புவதற்கு இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பல கடவுள் கொள்கை அல்லது சிலை வழிபாடு, இயற்கை வழிபாடு என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நேச்சர் வர்ஷிப் என்று சொல்கின்றார்கள். இது என்ன அடிப்படையிலே என்று சொன்னால், இந்த உலகத்திலே சூரியன் இருக்கின்றான், வெளிச்சம் கொடுக்கின்றான், கடவுளுடைய முதல் படைப்பாக இருக்கின்றான். எனவே சூரியன் என்பவன் கடவுளாக மாறிவிடுவானா? இல்லை.
கடவுள் படைத்த எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு நிகராக இருக்க முடியாது, கடவுளுடைய படைப்பாகவே இருக்க முடியும் கடைசி வரைக்கும். எனவே சூரியனை கடவுளாக நினைப்பதை விட கடவுளுடைய அருட்கொடையாக நினைப்பது என்பதுதான் நல்லது, சரியானது, தகுந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இறைவன் இருக்கின்றார் என்பதை காலையில் கண் விழித்ததும் நாம் நினைவு கூறுகின்ற பல அடையாளங்கள் இன்றைக்கு உண்டு. இதெல்லாம் விடுத்து கடவுள் இன்றைக்கும் ஒரு அடையாளம் எனக்கு காட்ட வேண்டும் என்று நாம் கடின உள்ளத்தோடு கேட்போம் என்று சொன்னால் நம்புவதற்காக அல்ல, நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய பலகீன மனதிற்காக என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளங்கள் வழியாக இறைவனை காண வேண்டும். ஆனால் இறைவனை அடையாளங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தவறானது, சரியில்லை என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். எனவே நம்முடைய விசுவாசம் என்பது அடையாளங்களின் அடிப்படையில் அமைந்தது அல்ல. நாம் பல நேரங்களிலே ஜெபத்திலே கேட்கின்றோம், மன்றாடுகின்றோம், நீர் உண்மையான கடவுளாக இருந்தால் இதை செய் என்று கேட்கின்றோம். ஆனால் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த அடையாளம் நிகழவில்லை என்று சொன்னால் நாம் கடவுளை நம்பாமல் போய்விடுவோமா? இல்லை, நம்பித்தான் ஆக வேண்டும். தொடர்ந்து அவரில் விசுவாசம் கொண்டுத்தான் நாம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை, அதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளங்கள் என்பது இறைவனை சென்றடைவதற்கு ஒரு வழியே தவிர அந்த இறைவனுக்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த அடையாளங்களோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கையோடு இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகின்றார். 5 அப்பம் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்தார். இது ஒரு அடையாளம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பம் கொடுத்த ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டுமே ஒழிய அப்பத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை மறந்து விடுகின்ற அபாயம் என்பதை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களிடமிருந்து அவர் நழுவிச் சென்றார் என்று பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் நமக்கு அடையாளங்களாக இருக்கிறது, இறைவனை சென்றடைகின்ற வழியாக இருக்கிறது. இறைவன் தான் இறுதி இலக்கு என்பதை உணர்ந்து அவரை நோக்கிய பயணத்திலே நம்பிக்கையை இழக்காமல் விசுவாசத்தோடு வாழ இறை அருள வேண்டுவோம். ஆமென்.